நம்ம எல்லாம் சிவபெருமானை பற்றி நினச்ச உடனே நமக்கு முதல்ல ஞாபகம் வருது சிவபெருமான் தலையில் இருக்க கங்கை தான். சிவபெருமான் தலையில் எப்படி இந்த கங்கை போச்சு? இந்த கங்கை சிவபெருமான் தலையில் வரதுக்கான காரணம் என்ன? பூமிக்கு கங்கையை யார் கொண்டு வந்தா? இந்த கங்கை கொண்டு வரதுக்கு யார் என்ன முயற்சி பண்ணா அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு தெரியுமா? யாராவது இந்த உலகத்தில் ஒரு இலக்கை அடையணும்னு சொல்லி முயற்சி பண்ணலாம். ஆனால் அவங்க இலக்கை அடைஞ்சே தீரணும் அப்படிங்கிற வெறினால அவங்க விடாமுயற்சி பண்ணி அந்த இலக்கை அடையணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள இன்றளவுலையும் அவன் பகீரத பிரயத்தனம் பண்ணிட்டு இருக்கான், அதனால அவன் இலக்கை அடையாமல் விட மாட்டான் அப்படின்னு சொல்கிற வழக்கம் இருக்குது. அந்த பகீரத பிரயத்தனம்னா என்ன? அப்படி விடாமுயற்சி பண்ண அந்த பகீரதன் யாரு? அவர் எதனால் அப்படி விடாமுயற்சி பண்ணார்? அவர் ஏன் இவ்வளோ சிறப்பாக இருக்கார்? அவருக்கான சிலையை ஏன் தஞ்சை பெரிய கோயிலில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு தெரியுமா? அது மட்டும் இல்லாமல் இந்த பகீரதனோட மொத்த வாழ்க்கை வரலாறை நம்ம மகாபலிபுரத்தில் பல்லவ சிற்பங்கள் ரொம்ப அழகாக சொல்லுது. இப்படிப்பட்ட சிறப்புமிக்க இந்த பகீரதன் யார்? அவர் எதை நோக்கி ரொம்ப விடாமுயற்சி பண்ணி அவர் பகீரத பிரயத்தனம் பண்ணி அவரோட இலக்கை அடைஞ்சார் அப்படிங்கிற கதையை பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். முன்னொரு காலத்தில் இந்த பாரத கண்டத்தை லோகிதரன் அப்படின்ற ஒரு மன்னன் ஆட்சி பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு அரிதரன் அப்படின்ற ஒரு மகனும் பிறந்தார். இந்த அரிதரனும் அந்த பாரத கண்டத்தை ரொம்ப சிறப்பாக ஆட்சி பண்ணிட்டு வந்துட்டு இருந்தார். அவருக்கு சம்பரன் அப்படின்ற ஒரு மகன் பிறந்தாங்க. இந்த சம்பரன் சம்பரபுரி அப்படின்ற ஒரு பட்டணத்தை ஆட்சி பண்ணிட்டு வந்தாங்க. இந்த சம்பரனுக்கு சுதேவன் அப்படின்ற ஒரு மகன் பிறந்தான். இந்த சுதேவனுக்கு விஜயன் அப்படின்ற ஒரு மகன் பிறந்தான். இந்த விஜயனுக்கு அருக்கன் அப்படின்ற ஒரு மகன் பிறந்தான். அந்த அருக்கனுக்கு விருகன் அப்படின்னு ஒரு மகன் பிறந்தான். அந்த விருகனுக்கு பாகுகன் அப்படின்னு ஒரு மகன் பிறந்தான். இந்த பாகுகன் இந்த ராஜ்யத்தை ரொம்ப சிறப்பாக ஆட்சி பண்ணிட்டு வந்துட்டு இருந்தார். இவரோட ஆட்சி காலத்தில் எல்லாம் பொற்கால ஆட்சியாக ரொம்ப எல்லாருமே சந்தோஷமாக இருந்தாங்க. அப்படி இவரோட ஆட்சி ரொம்ப பேரும் புகழுமாக இருந்ததுனால இவருக்கு எதிரிகள் ரொம்ப அதிகமானாங்க. அதனால இவரோட எதிரிகள் எல்லாமே ஒன்று சேர்ந்து இந்த பாகுகனை எப்படியா ஜெயிச்சு இந்த பாரத கண்டத்தை எப்படியா நம்ம கைப்பற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க மொத்தமாக அந்த நாட்டை முற்றுகையிட்டாங்க. பாகுகனோட படை திறமைகள் ரொம்ப பெருசாக இல்லை, படை வீரர்கள் ரொம்ப அதிகமாக இல்லை அப்படிங்கிறதுனால அவங்களோட எதிரிக்கு பயந்து பாகுகன் நாட்டை விட்டு வெளியே ஓடுறான். இப்படி எதிரிக்கு பயந்து நாட்டை விட்டு வெளியே ஓடி வந்த பாகுகன் காடுகளில் போய் அவன் ஒரு ஆசிரமம் வச்சு அங்கே வாழ்கிறான். அங்கே அவன் மனைவியும் அவனும் அங்கே ஒன்றா இருக்காங்க. அந்த சமயத்தில் பாகுகன் இப்படி நாட்டை விட்டு நம்ம கோழை மாதிரி ஓடி வந்துட்டோமே, இப்படி எதிரிக்கு பயந்து நம்ம ஓடி வந்துட்டோமே, நம்ம போர்க்களத்தில் இறந்துருந்தா கூட நம்ம ஒரு வீரன் அப்படின்ற பேர் வாங்கியிருப்போம். ஆனால் இப்படி பயந்து ஓடி வந்ததுனால நம்ம நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய துரோகங்கள் பண்ணிட்டோம், நம்மளோட புகழ் எப்படியுமே நல்லா இருக்காது, நம்ம இப்படி வந்துட்டோமே அப்படின்றத நினச்சி மனசு உடஞ்சி அவன் ஒரு கட்டத்தில் இறக்கவும் செய்கிறான். பாகுகன் இறந்த விஷயத்தை பார்த்த உடனே அவங்க மனைவி துக்கம் தாழாமல் நான் உடன்கட்டை ஏற போகிறேன்னு சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் பாகுகனோட மனைவி கர்ப்பமாக இருக்கிறத தெரிய வருது. அதனால் ஔரவ ரிஷி அப்படின்ற ஒரு மகரிஷி நீ உடன்கட்டை ஏறக்கூடாது, உன்னோட மகன் இந்த ராஜ்யத்தை திரும்ப கைப்பற்றுவான் அப்படின்றத சொல்லி அந்த ஔரவ ரிஷி அந்த மனைவியை உடன்கட்டை ஏற விடாமல் தடுக்கவும் செய்கிறாரு. ஔரவ ரிஷி பாகுகனோட மனைவியை தன்னோட ஆசிரமத்தில் பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. அந்த சமயத்தில் அவங்களுக்கு ஒரு மகன் பிறக்கிறாங்க. அந்த மகனுக்கு சகரன் அப்படின்ற பேர் வைக்கிறாங்க. இந்த சகரன் தான் பிற்காலத்தில் தன் தந்தையோட ராஜ்யத்தை திரும்ப போர் பண்ணி அதை ஜெயிச்சும் செஞ்சார். அது மட்டும் இல்லாமல் அவர் உலகம் முழுக்க என்னோட ஆட்சி மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லி அவர் மிகப்பெரிய சக்கரவர்த்தியாகவும் உருவானார். இப்படி ஔரவ ரிஷியை குருவாக வச்சுருந்த சகர சக்கரவர்த்தி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நாடையும் கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி அவர் அநேகமான போர்களை பண்ணார். அவரோட எதிரிகளை கொல்லக்கூடாது அப்படின்னு அவர் குருநாதர் சொல்லியிருக்கிறத கேள்விப்பட்டதுனால அவர் எதிரிகளை கொல்லாமல் அவங்கள அவமானப்படுத்தி திரும்ப இந்த சக்கரவர்த்திக்கு எதிர்த்து போர் பண்ண தைரியமே வரக்கூடாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை கொண்டு வராரு. அப்படி போரில் தோற்றவங்களுக்கு எல்லாருக்குமே இவர் அவமானப்படுத்தும் விதமாக ஒரு தலையில், அதாவது தலையில் பாதி தலையை மொட்டையடிச்சு விடுறதும் பாதி மீசையை வலிச்சு விடுறதும் செஞ்சு அவங்களை அவமானப்படுத்தி கரும்புலி செம்புலி குத்தி அந்த போர் களத்திலேயே அவங்க நடக்க விட்டுருந்தாங்க. இப்படி இந்த அவமானத்தை தாங்க முடியாத எதிரிகள் எல்லாருமே போய் வெளியே சொல்கிறாங்க, அந்த சக்கரவர்த்தி கிட்ட மட்டும் போய் போர் பண்ணிடாதீங்க, அவர் உங்களை கொல்ல மாட்டார், ஆனால் சாவுக்கு நிகரான அவமானத்தை கொடுப்பாரு, அதனால அவர்கிட்ட நீங்கள் வச்சுக்காதீங்க, அவர் போருக்கு வராருன்னா தயவு செஞ்சு அடிபணிஞ்சு உங்கள் நாட்டை அவர்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஊரில் போய் எல்லார்கிட்டையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி சகர சக்கரவர்த்தியோட வீரத்தையும் அவரோட தீரத்தையும் ஊர் முழுக்க எல்லாருமே பரப்புகிறாங்க. உலகம் முழுக்க இவரோட புகழ் அப்படிங்கிறது ஓங்கி நிற்கிது. அதனால் உலகம் முழுக்க ஒரு குடைக்குள்ளே கொண்டு வரணும்னு முடிவு பண்ண சகர சக்கரவர்த்தி அவர் ரொம்ப செம்மையான ஆட்சியை கொடுத்துட்டு இருந்தார். இவர் யார் எதிர்த்து போனாலும் அந்த எதிரி இவர்கிட்ட அடிபணிஞ்சு அவங்க நாட்டை போர் பண்ணாமல் அவங்க கையில் ஒப்படைச்சிட்டு போகிற அளவுக்கு இவர் மிக வீரமுள்ள ஒரு மன்னனாக வாழ்ந்துட்டு இருந்தார்.
சகர சக்கரவர்த்தியோட ஆட்சி இந்த உலகத்தில் மேலோங்கி நிற்கணும், சக்தி வாய்ந்ததாக இருக்கணும் அப்படின்னா ரொம்ப சக்தி வாய்ந்த அஸ்வமேத யாகத்தை பண்ணணும் அப்படின்னு ஒரு ரிஷி சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே சகர சக்கரவர்த்தி சரி நம்ம குருநாதர் சொல்கிறாரு அப்படின்னா அதுக்கு எப்போவுமே கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணார். அவர் அஸ்வமேத யாகத்தை பண்ணுறதுக்கு நிறையா பிராமணர்களை வர வைக்கிறாரு. ஒரு மிகப்பெரிய யாக குண்டத்தை அமைச்சு அங்கே அஸ்வமேத யாகத்தை ஆரம்பிக்கவும் செய்கிறாங்க. அஸ்வமேத யாகத்தில் ஒரு குதிரையை ஓட விடுவாங்க. அந்த குதிரை உலகம் முழுக்க சுற்றி வந்துச்சு அப்படின்னா அது எங்கெங்கே போச்சோ அந்த இடம் எல்லாம் இவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுப்பாங்க. இது மாதிரி அஸ்வமேத யாகத்தை பண்ணுறதுக்கு ஒரு வெள்ளை குதிரையை சகர சக்கரவர்த்தி ஓட விடுறாரு. இந்த வெள்ளை குதிரை உலகம் முழுக்க சுற்றி வந்துச்சுன்னா இந்த உலகம் ஒரு கொடை கீழே வரும் அப்படின்னா அப்படி வந்தால் இவன் ஒரு அசைக்க முடியாத ஒரு மிகப்பெரிய சக்கரவர்த்தி ஆவாங்க. இந்த சக்கரவர்த்தி உலகத்தை தன் கட்டுக்குள்ளே வந்தாங்கன்னா அடுத்து அவர் இந்திரலோகத்துக்கு ஒரு மிகப்பெரிய அழிவை கொடுக்கறதுக்கு வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா இந்த உலகத்தை கைப்பற்றிட்டோம் அப்படின்னா அடுத்து நம்ம இந்திர பதவி தான் அடையணும்னு முடிவு பண்ணுவார். அப்படிங்கிறதுனால இந்த அஸ்வமேத யாகத்தை பூர்த்தி அடைய விடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ண இந்திரன் அந்த வெள்ளை குதிரையை கடத்திக்கிட்டு போறாரு. இப்படி இந்திரன் அந்த அஸ்வமேத யாகத்தோட வெள்ளை குதிரை கடத்திட்டு போறது தெரிஞ்ச உடனே சகர சக்கரவர்த்தி ரொம்ப கோபமாகறாரு. உடனே அவரோட 60,000 மகன்களை அழைச்சி அந்த இந்திரன் இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் நாலா பக்கமும் சூழ்ந்து அவனை பிடிச்சி அந்த குதிரையை மீட்டு கொண்டு வாங்க, அப்போதான் இந்த அஸ்வமேத யாகம் பூர்த்தி அடையும்னு சொல்றாரு. சகர சக்கரவர்த்தி சொல்றதை கேட்டு அவரோட 60,000 மகன்களும் இந்திரன் தேடி போறாங்க. இப்படி 60,000 பேர் நம்மளை தேடி வர தெரிஞ்ச இந்திரன் பயப்படுறாரு. என்னடா இது, இந்த 60,000 பேர் நம்மளை நாலா பக்கமும் சுற்றி வளைச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இங்கேயே இறந்துருவோம், நம்ம இவங்ககிட்ட மாட்டி நம்ம இறக்கக்கூடாது, அப்படிங்கிறனால இந்த குதிரையை ஏதாவது ஒரு இடத்துல விட்டுட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. உடனே எங்கே விடுறது அப்படின்ற யோசிக்கிறப்ப சரி நம்ம பாதாள உலகத்துக்கு போவோம், அங்கே போய் எங்கேயாவது இந்த குதிரையை விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குதிரையை கூட்டிகிட்டு அவர் பாதாள உலகத்துக்கு போகிறாரு. பாதாள உலகத்தில் போய் பார்க்குறப்ப தான் தெரிஞ்சு அங்கே கபில முனிவர் ஒரு ஆசிரமத்தை அமைச்சு அங்கே தீர்க்கமாக தவம் பண்ணிட்டு இருந்தார். இவர்கிட்ட இந்த குதிரையை ஒப்படைச்சிட்டு நம்ம மறைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம தான் இந்த குதிரையை கடத்தணும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. இந்த குதிரை இங்கே இருக்கிறதுனால கபில முனிவர் தான் அந்த குதிரை கடத்திட்டு வந்திருப்பாரோ அப்படின்ற ஒரு சந்தேகம் ஏற்பட்டு அந்த 60,000 பேர் கபிலரை தான் எதிர்கொள்வாங்க. இவர் மிகப்பெரிய தவயோகி, இவர் எதிர்கொண்டதுனால அந்த 60,000 பேரும் அழிவாங்க அப்படின்றது தெரிஞ்ச இந்திரன் அந்த குதிரையை கபில முனிவரோட ஆசிரமத்தில் விட்டுட்டும் போறாரு. இந்திரன் எங்கே போனால் இந்த குதிரையை எங்கே எடுத்துகிட்டு போயிருப்பான் அப்படிங்கிறத தேடி போன அந்த 60,000 பேரும் அவங்க ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க. இந்திரன் பாதாளத்துக்கு போன விஷயத்த அவங்க தெரிய வருது. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாதாளத்துக்கு போகிறதுக்காக ஒரு மிகப்பெரிய பள்ளத்தை அவங்க தோன்றாங்க. 60,000 பேர் சேர்ந்து ஒரு பள்ளத்தை தோன்றாங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய பள்ளமாக இருக்கும். அந்த பள்ளத்துக்குள்ளே போய் அவங்க பாதாளத்தில் போய் பார்க்குறாங்க. அங்கே இந்திரன் இல்லை. ஆனால் கபில முனிவரோட ஆசிரமத்தில் அந்த வெள்ளை குதிரை அங்கே தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. இதை பார்த்த உடனே அந்த 60,000 பேரும் ஒரு முடிவுக்கு வராங்க. குதிரையை திருடிட்டு வந்தது இந்திரன் கிடையாது, இந்த கபில முனிவர் தான். இதை திருடிட்டு இவர் ஆசிரமத்தில் ஒன்றுமே தெரியாத மாதிரி தவமும் பண்ணுற மாதிரி நடிகராக இருப்பார் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப கோவப்பட்டு அந்த 60,000 பேரும் கபில முனிவரோட ஆசிரமத்துக்கு போய் அவங்க கத்துறாங்க. இந்த முனிவரே நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க, உங்களுக்கு இந்த அஸ்வமேத குதிரை மேலே உங்களுக்கு என்ன கண்ணு, இது ஏன் இப்படி எங்கள் யாகத்தை கெடுக்கும் விதமாக இந்த குதிரையை தூக்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. என்னடா இது, நம்ம பாட்டில் நம்ம இறைவனை நோக்கி தவம் பண்ணிட்டு இருந்தோம், நம்ம யார் வம்புக்கும் போகாமல் பாதாள லோகத்தில் தவம் பண்ணிட்டு இருக்கோம், இங்கேயும் நம்மளை யார் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்னு கபில முனிவர் கண்ணை திறந்து பார்க்குறாங்க. தன்னோட தவம் களைஞ்ச கோவத்தில் கபில முனிவர் கண்ணை திறந்து பார்க்குறாரு. சுற்றி பார்த்தா 60,000 பேர்கள் ஆயுதத்தோடு நிற்கிறாங்க. இந்த முனிவரை பார்த்து அவங்க கோவமாக கத்துறாங்க. முனிவரே, நீங்கள் ஏன் இந்த அஸ்வமேத யாக குதிரையை திருடிட்டு வந்தீங்க, இந்த குதிரையை நீங்கள் ஏன் இப்படி திருடிட்டு வந்தீங்க, இதனால இங்கே அஸ்வமேத யாகமே தடைபட்டு நிற்கிது அப்படின்னு சொல்லி கோவமாக கத்துறாங்க. உடனே கபில முனிவர் பயங்கர டென்ஷன் ஆகிறாரு. நான் ஒரு தவ யோகி, நான் ஏன் அவங்க குதிரையை திருடிட்டு வர போகிறேன், எனக்கு குதிரை வேணும் அப்படின்னா நான் நேரடியாக கேட்டிருப்பேன், இப்படி திருடணும் அப்படின்ற அவசியம் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த 60,000 பேரும் ஒத்துக்கொள்ளவே மாட்டேங்கிறாங்க. கபிலர் தான் திருடி இருப்பாரு அப்படின்னு சொல்லி அவரை மன்னிப்பு கேட்க சொல்லி அவங்க கத்துறாங்க. உடனே கபில முனிவருக்கு பயங்கரமான கோபம் வருது. அவரோட கோபத்தின் விளைவா அவர் சாபம் கொடுத்து 60,000 பேரும் சாம்பலா போகட்டும்னு அவர் சபிக்கிறாரு. கபில முனிவரோட சாபம் பட்ட உடனே அந்த 60,000 பேரும் எரிஞ்சு அந்த நிமிஷமே அவங்க சாம்பல் ஆகுறாங்க. அதே சமயத்தில் சகர சக்கரவர்த்திக்கு ஒரு மிகப்பெரிய குழப்பம் ஏற்படுது. அஸ்வமேத யாகத்துக்காக வச்சிருந்த குதிரையும் காணோம், இந்த 60,000 பேரையும் காணோம். குதிரையும் வரல, இந்த 60,000 பேரும் என்ன ஆனாங்க அப்படிங்கிறது தெரியல. இவங்க என்ன ஆனாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் ரொம்ப குழம்பி போய் துடிச்சிட்டு இருந்தார். அப்போ தான் சகரனோட 2வது மனைவிக்கு ஒரு மகன் இருந்தாங்க. அந்த மகன் தான் அசமஞ்சன் அப்படின்ற ஒருத்தர். அந்த அசமஞ்சன் பூர்வ ஜென்மத்தில் ஒரு மிகப்பெரிய தவயோகியாக இருந்திருக்காரு. அந்த பூர்வ ஜென்ம பலனால் அவர் இந்த ஜென்மத்தில் அவர் அரசராக பிறந்திருந்தாலும் அவருக்கு அரசால் ஆட்சி பண்ணோம் அப்படின்ற ஒரு ஆசையே கிடையாது.
ஒரு மிகப்பெரிய சக்கரவர்த்திக்கு மகனாக பிறந்துட்டு எனக்கு அரசாட்சி பண்ணுறதுக்கு ஆசை இல்லை அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக அவர் ஏற்றுக்கவே மாட்டார். அப்படிங்கிறதுனால நம்ம மேலே ஒரு கெட்ட பேர் வர மாதிரியான ஒரு சூழல் அமைச்சோம் அப்படின்னா நம்ம பெற்றோர்களே நம்மளை வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம காடுகளில் போய் நம்ம தவங்களை பண்ணி நம்ம மிகப்பெரிய தவயோகி ஆகலாம் அப்படின்னு அவர் முடிவும் பண்ணார். அதனால் அவர் என்ன பண்ணாருன்னா கிராமத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழந்தைகளையும் பசுமாடையும் பசு கன்றுகளையும் மிகப்பெரிய மலையில் போய் அவர் ஒரு பள்ளத்தாக்கில் தள்ளி விட்டு கொடூரமாக கொலை பண்ணார். இதை கேட்ட உடனே கிராம மக்கள்லாம் ரொம்ப பதறி போய் அவங்க நாட்டு மன்னர்கிட்ட போய் அழுகுறாங்க. உங்கள் மகன் இப்படி கொடூரமான செயல்களை பண்ணுறாங்க, நீங்கள் கேட்கவே மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க அழுகுறாங்க. உடனே மன்னர் பயங்கரமாக கோவப்பட்டு அந்த அசமஞ்சன் அப்படிங்கிறவனை நாட்டை விட்டே வெளியே தள்ளி விடுறாங்க. அதாவது இந்த மாரி நீ நாட்டுக்குள்ளேயே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் கட்டளையும் விடுறாரு. அசமஞ்சனை நாட்டை விட்டே ஒதுக்கி அந்த ராஜா வைக்கிறாரு. ஒரு ராஜ குடும்பத்தை சேர்ந்த ஒரு இளவரசன் துறவரத்துக்கு போறாரு அப்படின்னா அந்த நாட்டை யார் ஆட்சி பண்ணுவா? இவர் துறவத்துக்கு போனாரு அப்படின்னா இவங்க முன்னோர்களோட சாபத்தை, அதாவது அவங்களோட பாவத்தை யாரு கழிக்கிறது? எப்படி இந்த பூமிக்கு கங்கை அப்படின்றது கொண்டு வரப்பட்டுச்சு? இப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் இருக்கு. இதுக்கெல்லாம் விடை தெரியணும் அப்படின்னா அடுத்த வர வீடியோவை பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான புராண கதைகளுக்கு நம்ம இயல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்கள் என்னன்ற கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுங்கள்.